நல்லா பார்க்கவே பெண்களே ஆசைப்படும் பேரழகன்ங்கிற மாரி பல காசிப்ஸ் இது எல்லாமே வந்தாலுமே, அவர் ஆனா அந்த செகண்ட் ஃபேமிலி லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா, நிம்மதியா இருக்கிறது அது ஒரு இன்சிடென்ட் கூட சொல்லுவாங்களே சார். தபுன்னு நெனைக்கிறேன். ரைட்டா சார்? ஆமா. தபு தான். தபு நாகார்ஜுனாக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு. அதாவது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்று பேசப்பட்டது. அதாவது தெலுங்கு துறையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா பேசுனாங்க. தபுக்கும் நாகார்ஜுனாக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதனால வந்து இந்த அமலாவ திருமணம் செஞ்சார்ல, அந்த திருமணமே வந்து பிரேக்கப் ஆக போகுது. அமலாவ விட்டு பிரிய போறாரு. அப்படிலாம் நெறைய செய்திகள்லாம் வந்துச்சு. இது எப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு மேல இந்த பேச்சு இருந்துகிட்டே இருந்துச்சு. இது எப்படிடா முற்றுப்புள்ளி வைக்கிறதுன்னு சொல்லி அமலா என்ன பண்ணாங்கன்னா, என் கணவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். என் குடும்பத்தில் நடக்கிற விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என் குடும்பம் வந்து ஒரு கோயில் மாரி. என் கணவர் வந்து ஒரு தெய்வம் மாரி எனக்கு. அதனால் வந்து தேவையில்லாத இந்த வதந்திகளை வந்து தேவையில்லாம கிளப்ப வேண்டாம். இது வந்து கேள்விப்பட்டாங்கன்னா தபுவே வேதனைப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அமலா அன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அது அன்னைக்கு பெருசா பேசப்பட்டது. அதாவது இந்த சர்ச்சை பெரிய லெவலில் இருந்தப்போ கூட அமலா வந்து நாகார்ஜுனா மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அந்த நம்பிக்கை பொய்க்கலை. இந்த சர்ச்சையாகவே போயிடுச்சு. இன்னைக்கு வந்து அமலாவும் நாகார்ஜுனாவும் தான் கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருக்காங்க.